அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி கட் ஆஃபும் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ அடிஷனல் லிஸ்ட் கொடுத்துட்டு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் நடந்தது. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஃபைனல் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தேர்வை நீங்கள் எழுதிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அஃபிஷியல் வெப்சைட் போய்ட்டு ரிசல்ட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறது அஃபிஷியல் வெப்சைட் தான். ரைட்டா? ஸோ இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஃபைனல் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, கட் ஆஃப் மார்க்கும் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகுதுப்பா. ரைட்டா? ஸோ யாரெல்லாம் வந்து செலெக்ஷனாக இருக்கீங்களோ அவங்க நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனல் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் கேண்டிடேட் ஃபார் த கேரக்டர் அண்ட் இது போட்டிருக்காங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இது வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இந்த நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து செலெக்ஷனாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நம்பரை செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ரைட்டு. இது கட் ஆஃப் ஒருவேளை நீங்கள் செலெக்ஷன் ஆயிருந்தாலும் சரி ஆகலாலும் சரி, ஸோ ஃபைனல் கட் ஆஃப் என்ன வந்திருக்கு அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ அதுவுமே வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, அதையும் பாருங்கள். ஸோ 2023 பிசிக்கான ஃபைனல் கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்கப்பா. ஃபஸ்ட்டு வந்து ஃபயர்மேன் மேல் போட்டிருக்காங்க. ஸோ ஃபயர்மேன் மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து ஜென்ரலுக்கு வந்து 89, பிசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 87, பிசிஎம்முக்கு 80, எம்பிசிக்கு வந்து 88, எஸ்சிக்கு 87, எஸ்சிக்கு 84, எஸ்டிக்கு வந்து 86 இந்த மாதிரி வந்திருக்கு. ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளோ அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி பார்த்துக்கோங்க. ரைட்டா? எக்ஸிக்யூட்டிவ் வார்டுக்கு, மினிஸ்ட்ரியல் வார்டுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்பெஷல் ஃபோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனல் கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இதுக்கு தான் வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ இதில் ஜென்ரலுக்கு 86.50, பிசிக்கு வந்து 84, பிசிஎம்க்கு வந்து 75, எம்பிசிக்கு வந்து 85 வந்திருக்கு, எஸ்சிக்கு 84, எஸ்சிஏக்கு 81, எஸ்டிக்கு வந்து 83 வந்திருக்கு. ஸோ பிஎஸ்டிஎம் நான் பிஎஸ்டிஎம் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸுக்கு என்ன, எக்ஸிக்யூட்டிவ் வார்டுக்கு என்ன, மினிஸ்ட்ரியல் வார்டுக்கும் போட்டிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ ஃபைனல் கட் ஆஃபும் வந்து கொடுத்துருக்காங்க. ஜெயில் வார்டனுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தேர்வை நீங்கள் எழுதினீங்க அப்படின்னா ஃபைனல் கட் ஆஃப் செக் பண்ணிக்கோங்க. அல்லது அடுத்து வரக்கூடிய 2024 தேர்வுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபைனல் கட் ஆஃப் என்ன வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ரிட்டனில் எவ்வளோ எடுக்கணும், ஃபிசிக்கலில் எவ்வளோ எடுக்கணும், ஸோ ஃபைனல் கட் ஆஃப் என்ன வந்திருக்குன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அடுத்து வரக்கூடிய 2024 எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த கட் ஆஃப் என்பது உங்களுக்கு ஒரு ஐடியாவை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.